நமது உடல் ஒரு அற்புதமான இயந்திரம். ஆனால் அந்த இயந்திரம் இயங்கும் விதம் நம்மால் வழங்கப்படும் சுற்றுச்சூழல் மீது முழுவதும் சார்ந்திருக்கிறது. அந்த சூழல் சரியாக இல்லையெனில் நம் உடல் நமக்கு எதிராகவே செயல்படத் தொடங்கும். நீங்கள் அடிக்கடி மூளை மந்தம், அதாவது பிரெயின் ஃபாக், தீராத சோர்வு அல்லது காரணமே தெரியாத வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? இது சாதாரணமல்ல. இதற்கு பின்னால் ஒரு அதிர்ச்சிகரமான உயிரியல் உண்மை இருக்கலாம். நமது குடலில் ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. அவை நம் உடலின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை. ஆனால் அவற்றிற்கு தேவையான சரியான உணவு, குறிப்பாக நார்ச்சத்து மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை நாம் வழங்காமல் இருந்தால் அவை உயிர் பிழைக்க என்ன செய்யும் தெரியுமா? அவை நமது குடலின் பாதுகாப்பு அடுக்கையே, அதாவது கட் லைனிங்கை மெதுவாக ஜீரணிக்க தொடங்கும். இதுதான் உள் நரமாமிச உண்ணல், இன்டர்னல் கேனிபலிசம் என விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்தால் குடல் சுவர் பலவீனமாகி லீக்கி கட் எனப்படும் ஒரு ஆபத்தான நிலைக்கு வழிவகுக்கும். அதன் விளைவாக நச்சுக்கள் இரத்தத்தில் கலக்கத் தொடங்கும், நோய் எதிர்ப்பு அமைப்பு குழம்பமடையும், மூளை செயல்பாடு குறையும், உடல் முழுவதும் அழற்சி அதிகரிக்கும். இவை அனைத்தும் சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கும் அந்த மூளை மந்தம், சோர்வு, வயிற்று பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு காரணமாகிறது. ஆனால் நல்ல செய்தி தெரியுமா? இந்த நிலையை மாற்ற முடியாதது அல்ல. சரியான உணவு, சரியான பழக்க வழக்கங்கள் மூலம் உங்கள் குடலை மீண்டும் சீர் செய்து உங்கள் உடலை புத்துயிர் பெறச் செய்ய முடியும். அதற்காக இதோ 5 இயற்கை வழிமுறைகள். 1. MMC, உங்கள் உடலின் திருத்துடைப்பான். நமது செரிமான மண்டலம் ஒரு சாதாரண இயந்திரம் அல்ல, அது ஒரு புத்திசாலி அமைப்பு. அது எப்போதும் உணவை ஜீரணிக்க மட்டும் வேலை செய்யாது. உணவு இருக்கும் வரது போர் விதமாகவும், உணவு இல்லாத நேரத்தில் முற்றிலும் வேறு விதமாகவும் செயல்படும். இதில் முக்கியமாக 2 நிலைகள் உள்ளன. 1. உண்ணும் நிலை. நீங்கள் சாப்பிடும்போது உடல் முழு கவனத்தையும் ஜீரணத்தில் செலுத்தும். 2. உணவு இல்லாத நேரத்தில் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்ய தொடங்கும். இந்த 2வது நிலைதான் மிகவும் முக்கியமானது. ஆனால் பெரும்பாலோர் இதை பற்றி அறியவே மாட்டார்கள். அந்த சுத்தப்படுத்தும் செயல்முறையே இது உங்கள் சிறுகுடலில் உருவாகும் ஒரு சக்தி வாய்ந்த அலை போன்ற இயக்கம். இந்த அலை குடலுக்குள் தங்கியிருக்கும் ஜீரணிக்கப்படாத உணவுக் கழிவுகள், தேவையற்ற பாக்டீரியாக்கள், நச்சு பொருட்கள் இவற்றையெல்லாம் தூக்கி எடுத்து பெருங்குடலுக்கு தள்ளி அனுப்புகிறது. அதை ஒரு உள்ளக தெரு துடைப்பான் போல நினைத்துக் கொள்ளலாம். நகரத்தில் குப்பை அகற்றும் வாகனம் தினமும் வராவிட்டால் என்ன ஆகும்? குப்பை குவியும், துர்நாற்றம் வரும், நோய்கள் பரவும். வயிற்று உப்புசம், வாயு தொல்லை அதிகரிக்கும், செரிமானம் மந்தமாகும், உடல் சோர்வு, மூளை மந்தம் கூட ஏற்படும். ஆனால் இங்கேதான் ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கிறது. MMC, அதாவது மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ் வேலை செய்யும் நேரம் உங்கள் வயிறு முழுமையாக காலியாக இருக்கும்போது மட்டும். நீங்கள் ஒரு பெரிய உணவு சாப்பிட்டாலும் அல்லது ஒரு சிறிய பிஸ்கெட் கூட சாப்பிட்டாலும் உடல் உடனடியாக ஜீரண நிலைக்கு மாறிவிடும். அதாவது அந்த சுத்தப்படுத்தும் அலை உடனே நிறுத்தப்படும். இதுதான் பலருக்கும் தெரியாத பெரிய தவறு. அடிக்கடி சிற்றுண்டி சாப்பிடுவது, எப்போதும் ஏதாவது தின்று கொண்டே இருப்பது, இது MMCயை முழுமையாக தடுக்கிறது. இதன் விளைவாக உங்கள் குடல் எப்போதும் சுத்தமாக முடியாது. இதற்கு தீர்வு, உணவுகளுக்கு இடையில் குறைந்தது 4 முதல் 5 மணி நேரம் இடைவெளி வையுங்கள். அந்த இடையில் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எதையும் தவிர்க்கவும். தண்ணீர் மட்டும் சரி. இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையில் நீண்ட இடைவெளி சுமார் 12 மணி நேரம் வைப்பது இன்னும் சிறந்தது. முக்கியமாக நீங்கள் வயிற்றில் உருமும் சத்தம் கேட்கும்போது அதை பலர் பசி என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது உங்கள் உடல் சுத்தப்படுத்தும் வேலை நடக்கிறது என்பதற்கான சிக்னல். அதாவது உங்கள் உள்ளக தெரு துடைப்பான் வேலை செய்கிறது. அந்த சத்தத்தை உடனே உணவு வைத்து நிறுத்தாதீர்கள். அதை அனுமதியுங்கள். ஏனெனில் அந்த நேரம்தான் உங்கள் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. 2. தோட்டச்சூழல், பன்முகத்தன்மையே பலம். உங்கள் குடல் ஒரு சாதாரண உறுப்பல்ல, அது ஒரு உயிருடன் இருக்கும் தோட்டம். அந்த தோட்டத்தில் வளர்கின்றவை உங்கள் குடல் பாக்டீரியாக்கள். அவைதான் உங்கள் உடலின் மண்ணின் வளம். ஒரு தோட்டம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? நல்ல மண், பலவிதமான செடிகள், சரியான ஊட்டச்சத்து. அதே மாதிரிதான் உங்கள் குடலும். ஆனால் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? புரோபயாட்டிக் மாத்திரை எடுத்தால் போதும் என்று நினைப்பது. இது என்ன மாதிரி தெரியுமா? காங்கிரீட் தரையில் விதைகளை தூவி மிரம் வளரணும் என்று எதிர்பார்ப்பது போல. மண் சரியில்லை எனில்
விதை எதுவும் வளராது. அதே போல உங்கள் குடலில் சூழல் சரியாக இல்லையெனில் நல்ல பாக்டீரியாக்கள் நீண்ட நாள் வாழாது. நார்ச்சத்து தான் உண்மையான எரிபொருள். நல்ல பாக்டீரியாக்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் அவைகளுக்கு உணவு தேவை. அந்த உணவு என்ன? நார்ச்சத்து. ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அனைத்து நார்ச்சத்தும் ஒரே மாதிரி இல்லை. சில பாக்டீரியாக்களுக்கு காய்கறிகளில் உள்ள நார்ச்சத்து விரும்பும், சிலவற்றுக்கு பழங்களில் உள்ள நார்ச்சத்து பிடிக்கும், சிலவற்றுக்கு விதைகள் கொட்டைகள் தான் உணவு. அதாவது ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் தனித்தனி மெனு இருக்கு. நீங்கள் ஒரே மாதிரியான உணவை மட்டும் சாப்பிட்டால் சில நல்ல பாக்டீரியாக்கள் மட்டும் வளரும், மற்றவை மெதுவாக மறைந்துவிடும். இதனால் குடலின் சமநிலை குலையும். இதற்கான ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு, வாரத்திற்கு குறைந்தது 30 வெவ்வேறு தாவர உணவுகள் சாப்பிட முயற்சி செய்யுங்கள். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், மூலிகைகள், கொத்தமல்லி, புதினா, கொட்டைகள், ஆமண்ட், வால்நட், விதைகள், சியா, பிளாக்ஸ். இது கேட்க சிரமமாக தோன்றலாம், ஆனால் ஒரு வாரத்தில் நீங்கள் சாப்பிடும் சிறிய மாற்றங்களால் இதை எளிதாக அடையலாம். ஏன் இந்த பன்முகத்தன்மை அவசியம்? நீங்கள் அதிக வகை உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் குடலில் பலவிதமான நல்ல பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் தங்களுக்கான வேலைகளை செய்யும். செரிமானம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படும். முக்கியமாக கெட்ட பாக்டீரியாக்களுக்கு இடமே கிடைக்காது. ஏனெனில் நல்ல பாக்டீரியாக்கள் ஏற்கனவே அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கும். ஒரு சின்ன உண்மை, ஆனால் பெரிய மாற்றம். நீங்கள் தினமும் ஒரே 5-6 வகை உணவுகளை மட்டும் சாப்பிட்டால் உங்கள் குடல் ஒரே மாதிரியான தோட்டமாகிவிடும். ஆனால் நீங்கள் நிறைய நிறங்கள், நிறைய சுவைகள், நிறைய தாவர உணவுகளை சேர்த்தால் உங்கள் குடல் ஒரு பசுமையான காடாக மாறும். அந்த காடுதான் உங்கள் உடலை பாதுகாக்கும், உங்கள் மூளையை தெளிவாக வைத்திருக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். அதனால் நினைவில் வையுங்கள், பன்முகத்தன்மை ஈக்குவல் டு ஆரோக்கியம். இரண்டாவது, செரிமானத்தின் தளம். எப்போது சாப்பிடுகிறோம்? நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பதே. நமது மூளைக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருப்பது போல உங்கள் குடலுக்கும் ஒரு உள்கடிகாரம், பயாலாஜிக்கல் கிளாக் உள்ளது. இந்த கடிகாரம் தான் தீர்மானிக்கிறது எப்போது செரிமானம் சிறப்பாக நடக்கும், எப்போது உடல் ஓய்வெடுத்து பழுது பார்க்கும். நமது உடல் ஒரு தொழிற்சாலை மாதிரி வேலை செய்கிறது. பகல் நேரம் ஆக்டிவ் ஷிஃப்ட். இந்த நேரத்தில் இன்சுலின் திறன் அதிகமாக இருக்கும், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் உச்சத்தில் இருக்கும், உடல் உணவை எளிதாக உடைத்து ஊட்டச்சத்தை உறிஞ்சும். இரவு நேரம் ரிப்பேர் ஷிஃப்ட். இந்த நேரத்தில் உடல் பழுதுபார்ப்பு வேலை செய்யும், ஹார்மோன்கள் சமநிலை பெறும், குடல் சுவர் புதுப்பிக்கப்படும். நீங்கள் இரவு 9-10 மணிக்கு மேல் கனமான உணவு சாப்பிடும்போது அது என்ன மாதிரி தெரியுமா? வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற ஊழியர்களை மீண்டும் அழைத்து இன்னும் ஒரு ஷிஃப்ட் வேலை செய்யலும் என்று சொல்வது போல. உடல் அந்த நேரத்தில் ஜீரணத்திற்கு தயாராக இருக்காது. அதன் விளைவுகள் மெதுவாக ஆரம்பிக்கும். உணவு சரியாக ஜீரணமாகாது. வயிற்றில் கனத்த உணர்வு, உப்புசம், ஆசிடிட்டி, ரீஃப்ளெக்ஸ், உடல் வெப்பம் அதிகரிப்பு. ஆனால் அதைவிட ஆபத்தானது உங்கள் உறக்கம் பாதிக்கப்படும். ஏனெனில் உடல் செரிமானம் செய்யலாமா அல்லது ஓய்வெடுக்கலாமா என்று குழப்பமடையும். இதனால் ஆழ்ந்த உறக்கம் குறையும், செல் பழுதுபார்ப்பு நடக்காது. அடுத்த நாள் சோர்வு, மூளை மந்தம் அதிகரிக்கும். உங்கள் உடலின் இயற்கை கடிகாரத்தை மதிக்க வேண்டுமென்றால் உங்கள் உணவை ஒரு குறிப்பிட்ட நேர சாளரத்திற்குள் முடிக்க வேண்டும். எளிய விதி, தினமும் 10 முதல் 12 மணி நேரத்திற்குள் எல்லா உணவுகளையும் முடித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, காலை 8 மணிக்கு முதல் உணவு, மாலை 6 முதல் 8 மணிக்குள் கடைசி உணவு. அதற்கு பிறகு தண்ணீர் மட்டும், எந்த கலோரி உள்ள உணவும் வேண்டாம். இதன் பின்னால் உள்ள விஞ்ஞானம், நீங்கள் உணவை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்தும் போது உடல் சுத்தம் செய்யும் நிலைக்கு மாறும். குடல் சுவர் தன்னைத்தானே புதுப்பிக்கும், அழற்சி குறையும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படும். முக்கியமாக உங்கள் எம்எம்சி உள்ளக துடைப்பான் சரியாக வேலை செய்யும். ஒரு சிறிய மாற்றம் பெரிய பலன். நீங்கள் உணவின் நேரத்தை சீர்படுத்தினால், காலை எழுந்ததும் லைட்டான உணர்வு, வயிற்று சுமை குறைவு, நல்ல உறக்கம், அதிக ஆற்றல் எல்லாம் தானாக வரும். நினைவில் வையுங்கள், உங்கள் உடல் எப்போது வேலை செய்ய வேண்டும், எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு அமைப்பு. நீங்கள் அதை குழப்பாமல் அதன் தளத்தோடு இணைந்து நடந்தால் செரிமானம் சீராகும், குடல் ஆரோக்கியம் உயரும், உங்கள் முழு உடலும் புத்துயிர் பெறும். சரியான நேரம், சரியான ஆரோக்கியம். 4வது, வேகஸ் நரம்பு, மன அழுத்தமும் செரிமானமும்.
செரிமானம் அது வெறும் வயிற்றில் நடக்கும் செயல் அல்ல, அது உங்கள் மூளையில் தொடங்கி குடலில் முடியும் ஒரு முழுமையான செயல்முறை. அந்த இரண்டையும் இணைக்கும் ரகசிய கேபிள் தான் வேகஸ் நரம்பு. இந்த நரம்பு உங்கள் மூளையில் இருந்து குடல் வரை நேரடி தகவல்களை பரிமாறுகிறது. அதாவது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா அல்லது பதட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை குடலுக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதான். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல் என்ன நினைக்கும் தெரியுமா? இப்போது ஆபத்து இருக்கிறது. அதனால் உடல் உடனடியாக ஒரு சர்வைவல் மோடுக்கு மாறும். இதில் இரத்த ஓட்டம் தசைகளுக்கு மாற்றப்படும், இதய துடிப்பு அதிகரிக்கும், மூச்சு வேகம் உயரும். ஆனால் செரிமானமா உடனடியாக நிறுத்தப்படும். ஏனெனில் அந்த நேரத்தில் உடலுக்கு முக்கியமானது ஓடுவது அல்லது போராடுவது, சாப்பிட்டதை ஜீரணிப்பது அல்ல. இதன் விளைவு உங்கள் வயிற்றில் என்ன நடக்கிறது? நீங்கள் மன அழுத்தத்துடன் சாப்பிட்டால் உணவு சரியாக ஜீரணமாகாது. அது குடலில் நீண்ட நேரம் தங்கிவிடும். மெதுவாக அது அழுகும். இதனால் அதிக வாயு உருவாகும், வயிற்று உப்புசம், செரிமான சிக்கல்கள், மலச்சிக்கல் அல்லது டயேரியா. மேலும் நீண்ட காலத்தில் குடல் பாக்டீரியா சமநிலையும் குழையும். ஒரு மறைந்த உண்மை, நீங்கள் சாப்பிடும் உணவு நல்லதா கெட்டதா என்பது மட்டும் போதாது, நீங்கள் எந்த மனநிலையுடன் சாப்பிடுகிறீர்கள் என்பதே. அதே உணவு அமைதியாக சாப்பிட்டால் மருந்து, பதட்டத்தில் சாப்பிட்டால் நச்சு. இதற்கு ஒரு மிகவும் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கிறது. சாப்பிடுவதற்கு முன் 3 முறை ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். எப்படி? மூக்கின் மூலம் மெதுவாக ஆழமாக மூச்சை இழுக்கவும். 5 முதல் 6 வினாடிகள். 1 வினாடி தங்கவும். மெதுவாக வாயால் வெளிவிடவும். 6 முதல் 7 வினாடிகள். இதை 3 முதல் 5 முறை செய்யுங்கள். இதன் பின்னால் உள்ள விஞ்ஞானம், இந்த சிறிய செயல் உங்கள் வேகஸ் நரம்பை செயல்படுத்தும். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற சிக்னலை உடலுக்கு அனுப்பும். அதன் பிறகு செரிமான நொதிகள் சுரக்கத் தொடங்கும். குடல் இயக்கம் சீராகும். உணவு எளிதாக ஜீரணமாகும். ஒரு சிறிய பழக்கம், பெரிய மாற்றம். நீங்கள் தினமும் இதை செய்தால் வயிற்று உப்புசம் குறையும், செரிமானம் சீராகும், உணவு எடுத்துக்கொண்ட பிறகு சோர்வு குறையும், மன அமைதி கூடும். நச்சு தாக்குதலை தடுத்தல். நாம் ஆரோக்கியமாக இருக்க என்ன சாப்பிட வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையில் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நாம் எதை தவிர்க்கிறோம் என்பதுதான் அதிக முக்கியம். ஏனெனில் சில விஷயங்கள் மெதுவான விஷம் போல செயல்பட்டு உங்கள் குடல் நுண்ணுயிரிகளை அமைதியாக அழித்துக் கொண்டே இருக்கும். ஆன்டிபயோட்டிக்கள் உயிரை காப்பாற்றும் மருந்துகள். ஆனால் தவறாக அல்லது தேவையின்றி பயன்படுத்தினால் அது உங்கள் குடலில் ஒரு காட்டு தீ போல பரவும். அவை கெட்ட பாக்டீரியாக்களை மட்டுமல்ல, நல்ல பாக்டீரியாக்களையும் அழித்துவிடும். இதன் விளைவாக குடல் சமநிலை உடைந்துவிடும், செரிமானம் பாதிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். முக்கியமாக அந்த நல்ல பாக்டீரியாக்கள் மீண்டும் வளர நாட்கள் அல்ல, மாதங்கள் கூட ஆகலாம். நீங்கள் தினமும் சாப்பிடும் காய்கறிகள், அவை ஆரோக்கியம் தர வேண்டும். ஆனால் அதில் இருக்கும் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், குடிநீரில் உள்ள குளோரின், இவை என்ன செய்கிறது தெரியுமா? மெதுவாக உங்கள் குடல் நுண்ணுயிரிகளை குறைப்பது. இது ஒரு நாள் 2 நாளில் தெரியாது. ஆனால் நீண்ட காலத்தில் நல்ல பாக்டீரியாக்கள் குறையும், கெட்டவை அதிகரிக்கும், குடல் சுவர் பலவீனமாகும். சிறிய விஷயங்கள் பெரிய பாதிப்பு. நாம் நினைப்பது இது சின்ன அளவுதான், எதுவும் ஆகாது என்று. ஆனால் உண்மை, தினமும் சிறு அளவு நச்சு நீண்ட காலத்தில் பெரிய சேதம். இனி உங்கள் குடலை பாதுகாக்கும் நடைமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, காய்கறிகளை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். உப்பு தண்ணீர் அல்லது வினிகர் கலந்த தண்ணீரில் கழுவுங்கள். குறிப்பாக அதிக பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படும் டர்ட்டி டசன் காய்கறிகளை கவனமாக சுத்தம் செய்யுங்கள். முடிந்தால் ஆர்கானிக் தேர்வு செய்யுங்கள். இரண்டாவது, குடிநீரை வடிகட்டி பயன்படுத்துங்கள். ஒரு எளிய வாட்டர் ஃபில்டர் கூட பெரிய மாற்றம் செய்யும். குளோரின் மற்றும் பிற ரசாயனங்களை குறைக்கும். மூன்றாவது, தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் தவிர்க்கவும். மருத்துவர் கூறினால் மட்டும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு சிறிய சளி, காய்ச்சலுக்கும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு முக்கிய உண்மை, நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டாலும் அதே நேரத்தில் நச்சு உட்கொண்டு கொண்டிருந்தால் உங்கள் முன்னேற்றம் நிலைக்காது. நினைவில் வையுங்கள், உங்கள் குடல் ஒரு நுண்ணுயிர் உலகம். அதை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தினமும் நல்லதை சேர்த்தால் அது வளரும், கெட்டதை குறைத்தால் அது குணமாகும். ஆரோக்கியம் என்பது நாம் செய்வதற்கும் சமமாக நாம் என்ன தவிர்க்கிறோம் என்பதிலும் இருக்கிறது. உங்கள் குடல் என்பது நம்ப முடியாத மீட்பு திறன் கொண்டது. அதன் செல்கள் சில நாட்களுக்கு ஒரு முறை தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயந்திரத்திற்கு சரியான ஓய்வையும் சூழலையும் கொடுப்பதுதான். இந்த 5 விதிகளில் நீங்கள் எதை மாற்றப் போகிறீர்கள்? உணவுகளுக்கு இடையிலான இடைவெளியையா அல்லது உங்கள் உணவில் சேர்க்கும் தாவரங்களின் எண்ணிக்கையையா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்கள் குடல் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ஆரோக்கிய பயணம் இனிதே அமையட்டும்.